பொருளின் மீது ஒரு 4 நியூட்டன் விசையும் ஒரு 3 நியூட்டன் விசையும் ஒரே வேளையில் தாக்குகின்றன. இங்கு பெறத்தக்க விலையுள்ளின் பருமன் பற்றி தரப்பட்டுள்ள பின்வரும் கூற்றுகளை கருது. சோ அந்த 3 விசைகளும் எந்தெந்த திசையில தொழிற்படுதுன்னு அவங்க சொல்லல. 3 நியூட்டன் விசை ஒன்றும் 4 நியூட்டன் விசை ஒன்றும் தொழிற்படுது. சோ இந்த விசைகள் தொழிற்படக்கூடிய சாத்தியப்பாடுகளை நாங்க எடுத்தா எந்தெந்த திசைகள்ல தொழிற்படலாம் என்று நாங்க சாத்தியப்பாடுகள் எடுத்தா ஒரு 4 நியூட்டன் விசையும் இந்த 3 நியூட்டன் விசையும் ஒருவேளை எதிரெதிராக தொழிற்படலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த 3 நியூட்டனும் 4 நியூட்டனும் ஒரே திசையில தொழிற்படலாம். 3 நியூட்டனும் 4 நியூட்டனும் ஒரே திசையில தொழிற்படும். 2 சந்தர்ப்பங்கள் இருக்கு. இந்த 3 விசை இந்த 2 விசைகளும் 2 விதமாக தொழிற்படலாம். எதிரெதிர் திசைகள்ல தொழிற்படையிலும் அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரே திசையில என்ன செய்யலாம் தொழிற்படலாம். சோ இங்க நாங்க எதிரெதிர் திசையில தொழிற்படுற நேரம் விலையில் விசையாக எதிரெதிர் திசையில தொழிற்படுற நேரம் விலையில் விசைங்களுக்கு தெரியும். இது பெரிய விசை 4 நியூட்டன். இதுக்கு எதிர் திசையில இருக்கு 3 நியூட்டன் ஆகும். இதுல 1 நியூட்டன் விலையில் விசை வரும், வலப்பக்கமாக வரும். சோ இங்க ரெண்டுமே ஒரே திசையில இருக்கிறதால 4 சகம் 3 7 நியூட்டன் சொல்லி நாங்க அது வலப்பக்க திசையில எடுக்கலாம். சோ இந்த கூற்றுகளை பார்க்கிற நேரம் பெறத்தக்க விலைகளின் உயர்ந்தபட்ச சோ ஆக கூடுதலாக எங்களுக்கு 7 நியூட்டன் விலையில் விசையாக இருக்கு. பெறத்தக்க விலையில் குறைந்தபட்ச பருமன் 1 நியூட்டன். சோ 1 நியூட்டன் எங்களுக்கு இருக்கலாம். பெறத்தக்க விலைகளின் பருமன் எப்போதும் 5 நியூட்டன். சோ இந்த எப்போதும் 5 நியூட்டன் சொல்றது சாத்தியப்படாது. எப்போதும் என்று சொல்ற சொல்லாலதான் இது கிடையாது. சில பேர் இது 5 நியூட்டன் பெரும்பாலானவங்களுக்கு என்ன செய்யலாம் கிடைக்கலாம். அதாவது அந்த 2 விசைகளும் தொழிற்படுற கோணங்களை பொறுத்து 2 விசைகளும் தொழிற்படுற கோணங்களை பொறுத்து இப்படி ஒரு தொகுதியில தொழிற்படுற நேரம் இது 2லையும் தொழிற்படுற இந்த கோணங்களை பொறுத்து என்ன செய்யலாம் இந்த விசைகளினுடைய விலையுள்ள பெருமானம் என்ன செய்யலாம் மாறலாம். ஆனா எப்போதும் என்று சொல்ற சொல்லாலதான் என்ன வருது அது விலையாகுது. சோ எப்போதும் என்று சொல்ற எப்போதுமே 5 நியூட்டன் ஆக இருக்காது. இப்படி தொழிற்படுற நேரம் 1 நியூட்டன், இப்படி தொழிற்படுற நேரம் 7 நியூட்டன். சில வேளை 5 நியூட்டன் வரலாம். அந்த விசைகள் தொழிற்படுற கோணங்களை பொறுத்து என்ன செய்யலாம் இது மாறலாம். சோ விசைகள் கோணங்களை பொறுத்து என்ன செய்யலாம் இது மாறலாம். 5 நியூட்டன் வாரத்துக்கான சந்தர்ப்பம் 5 நியூட்டன் வாரத்துக்கான சந்தர்ப்பம் எங்களுக்கு இந்த 2 விசைகளும் செங்குத்தாக தொழிற்படுற நேரம். சோ 2 விசைகளும் செங்குத்தாக தொழிற்படுற நேரம் அந்த விலையில் விசை இந்த திசையில இருக்கும், அதுல விலையில் விசை இந்த திசையில இருக்கும். இது ஒரு 3 நியூட்டன், இது 4 நியூட்டன் தொழிற்படுற நேரம் இந்த விலையில் விசையை நாங்க எங்களுக்கு இந்த சமன்பாட்டில இருந்து கண்டுபிடிக்கலாம். சோ இந்த சமன்பாட்டில இருந்து இதோட விளைவுல கண்டுபிடிக்கலாம். இது செங்குத்தாக இருக்கிறது, இது செங்குத்தாக இருக்கிறது. சோ இது 9 சக 16 ஆக இருக்கிற நேரம் வர்க்க மூலம் 25. சோ வர்க்க மூலம் 25 சொல்றது எங்களுக்கு தெரியும் 5 நியூட்டன். ஆக இந்த சந்தர்ப்பத்தில் 5 நியூட்டனாக இருக்கலாம். இந்த 4 நியூட்டனும் 3 நியூட்டனையும் வச்சு இந்த சந்தர்ப்பத்துல நாங்க 5 நியூட்டன் விலையில் விசை இருக்கலாம். ஆனா எப்போதும் என்று சொல்றதுதான் இது பிழை. எப்போதும் சொல்றது பிழை. ஆனா 5 நியூட்டன் விலையில் விசை பெறப்படும் என்று வந்திருந்தா அந்த கூற்று சரியாக வந்திருக்கும். எப்போதும் சொல்றதால சோ இந்த விஷயம் நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இந்த கோணங்களை பொறுத்து அந்த பெருமானம் மாறும். இப்படி செங்குத்தாக தொழிற்படுற நேரம் இந்த 2 விசைகளை நாங்க ஒரு பொதுவான சமன்பாட்டால பார்க்கலாம். 6 சமன் விலையில் விசை நாங்க 6 சொல்றதால பிடிப்போம். சோ இந்த விசை பி வர்க்கம் சக கியூ வர்க்கம் என்று சொல்ற இந்த சமன்பாட்டுல இருந்து நாங்க இந்த விலையில் விசைகளை கண்டுபிடிக்கலாம். சரியா? இந்த இடத்துல என்ன பெருமானம் வருதோ பீண்டு செல் ஏதோ ஒரு நாங்க பீண்டு செல்ற விசையாக கருதலாம், இதை கியூன்னு செல்ற விசையாக கருதலாம். வேற பெருமானங்களோட வர்க்கங்களோட கூட்டுத்தொகையோட வர்க்க மூலம் எங்களுக்கு இப்படியான சந்தர்ப்பம் செங்குத்தாக தாக்குற சந்தர்ப்பத்துல எங்களுக்கு விலையில் விசையை தரும். சோ நாங்க அந்த எம்சிக்கும் நாங்க இது வரைக்கும் இதோட நாங்க முடிச்சிட்டோம். 2020 இருக்கக்கூடிய எம்சிக்யூஸ் எல்லாத்தையும் நாங்க கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது நாங்க போக போறது இதுல இருக்கிற கெமிஸ்ட்ரி பகுதிக்கு நாங்க போக போறோம்.